இன்னைக்கு இரவுக்குள்ள சிவனுக்கு தலையில மூடி இருக்குன்னு நிரூபிக்கல, உன்னைய சிறைச்சேதம் செய்கிறேன் அப்படின்னு மன்னன் ஆணையிட்டான். அப்ப என்ன பண்ண தெரியல, இறைவனை வேண்டி நிச்சயில இருக்காரு. அவர் நித்திரை ஆகிவிட்டார். அசரியா இறைவன் சொல்றார், நீ மன்னனை அழைத்து வா, இன்று ஒரு இரவுக்குள் உனக்கு நான் என் தலையில் அந்த தலை மயிர் இருப்பதாக நான் காட்டுகிறேன் அப்படின்னு சிவன் சொல்லிட்டார். அப்ப மன்னன் அழைச்சு போய் பார்த்தா இறைவன் தலையில அந்த குடுமி, அதாவது மயிர் இருக்கிறது. அப்ப இந்த பூசாரிங்க இது இந்த மயிர் இருப்பது போல அமைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டாரு நினைச்சு மண்ணை வேமா அந்த மயிர் இழுக்க சிவனுடைய தலையிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்ததான். உடனே மயக்கமுட்டான் சிவபெருமான், என் பக்தனை நீ உயிர் பெற்று தருவாய் என்று இறைவன் ஆணையிட்டதாலதான் அந்த அர்ச்சகரை மன்னன் எதுவும் பண்ணல. அப்ப தன் பக்தனின் உயிரை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய தலையிலேயே குடுமியை காட்டிய மலைதான் குடுமியான் மலைன்னு ஒரு ஆகச்சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. ரொம்ப பெரிய கதை, சுருக்கமாக சொல்லிட்டு நேரம் ஆயிடுச்சு. அதனால உன்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு சில விவரங்களை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வள்ளி நாயகம், கேட்கலாமா? நல்ல அடக்கமான பேச்சு. இந்த அடக்கமான பேச்சை நான் வாழ்த்துறேன். இது அடக்கமா தெரியலையே. எப்படி தெரியுது? இல்ல முதல்ல நீ சொன்ன வார்த்தை சரி, கேளுங்க சாமி சொல்றேன்னு அதோட நீ நிறுத்தி இருக்கணும். திருப்பி நான் கேப்ப நீ என்ன கேப்ப? இரு கதையில இருமா, கதையில நீ கேட்கிற மாதிரி ஏதாச்சும் கதை அமைக்கப்பட்டிருக்கா? உங்களுக்கு தான் கத்த தெரியும் கத்திட்டு இருக்கீங்க. ஏன் நீ கத்து? யார் உன்னை வேணாம்னா? நீதான் குயிலின் குரலோவியமாச்சே. குயில் மட்டும் இல்ல, 4 சில்லு வண்டையும் சேர்த்து தொண்டையில விட்டுருக்காம ஆண்டவன் உனக்கு. அதை பத்தி பஞ்சாயத்து இல்ல, கத்துறது பிரச்சனை இல்லமா, விவரம் வரணும். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நாம, சகலத்திற்கு ஐவர் சொல்றாங்க. சரி, தவத்தை ஒருவர் தான் பண்ணணும். சரி, தமிழ இருவர் தான பேசணும். அது உங்களுக்கு தெரியுது. தமிழ் இருவர் பேச தெரியுது. திருப்பி நீங்க பண்ணா நீ கேப்ப என்ன கேப்ப நீ? இருமா, இப்ப நான் கதை படி கேட்கறதுக்கு என்கிட்ட இத்தனை கதை பாடல் இருக்கு. வண்டு வீடு பாட்டு பாடுவேன். இந்த பாடுற கேட்டுக்க. வண்டு வீடு கற்கண்டு ஓடி மாடே, வண்டு வீடு கற்கண்டு ஓடி மாடே, மாடே இருக்கு மாடே சொல்றே. இப்ப நான் பாடின ரெண்டுமே கதை பாடல். அதாவது நான் கேள்வி கேட்டு நீ சொல்ற மாதிரி மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் வாங்கி